ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முட்டை தொக்கு செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். முட்டை தொக்கு செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி. சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை தொக்கு ரெசிபி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், நாங்கள் முட்டையை அவிச்சிட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 முட்டை. முட்டை தொக்கு செய்யறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே ரெடி எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு பொரியுது பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டுருக்கலாம். மொத்தமாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கல்லுப்பு போட்டிருக்கோம். தண்ணி ஊற்றிக்கலாம். கல்லுப்புலாம் நல்லா கரையிறதுக்கு இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா நிறைய ஊற்றி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும். இப்போது ஆல்ரெடி முட்டையை வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நைஃப் வச்சு சும்மா இது மாதிரி கீறிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்ச முட்டையை இதெல்லாம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை தொக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.